இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கட்டர் ஃபேமிலி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இதே டைப் கட்டர் அல்லது வேறு டைப் ஆஃப் கட்டர் எப்படி கிரியேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். கட்டர் ஃபேமிலி அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது ஃபைல் போய்த்து நீங்கள் வந்து ஃபேமிலியில் வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய இதில் வந்து ப்ரொஃபைல் ஹாஸ்டட் இருக்குது. அதை கிளிக் பண்ணின்னு சொன்னால் நான் ஓப்பன் இதில் தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். இன்சர்ஷன் பாயிண்ட் ஹாஸ்ட் ஏரியா ஹாஸ்ட் ஃபேஸ். நம்ம இன்சர்ஷன் பாயிண்ட்லேருந்து கட்டர் வந்து இதில் வந்து இந்த லெவல் இருக்குது. இது வந்து சென்டர் ஃப்ரண்ட் பேக் இருக்குது. இதில் நம்ம செய்ய வேண்டியது கட்டரை கிரியேட் பண்ணுறது. கட்டர் கிரியேஷனில் கிரியேட் ஆப்ஷன் போய்ட்டு லைனில் தான் கிரியேட் பண்ணுறது. நம்ம இப்படியும் கட்டர் வந்து இதிலிருந்து ஒரு அரை இன்ச்சு 15 வரணும். அதுக்கு முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது மில்லிமீட்டரில் கிரியேட் பண்ணுறேன்னா மேனேஜ் ஆப்ஷன் போய்த்து இதில் வந்து யூனிட் செட்டிங் போங்க. இதில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து மில்லிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லென்த்தும் வந்து மில்லிமீட்டர்லேயே கொடுங்க. ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது இதில் இருந்து தான் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. கட்டற இன்சர்ஷன் பாயிண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ஏரியாவில் எனக்கு வந்து இது வந்து 150 மில்லிமீட்டர் திக்னஸ் வேணுங்கிறது. சாரி, இதில் டெப்த் வேணுங்கன்னு சொன்னால் அடுத்த இதுவும் வந்து எனக்கு ஒரு 150 மில்லிமீட்டர் டெப்த். நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஓர்னமெண்டல் ஷேப். இந்த டைப்பில் ஒரு அதாவது இப்போ இதை கிரியேட் பண்ணும்போது இந்த இன்சர்ஷன் பாயிண்ட்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு 20 mm ரெடியூஸ் பண்ணி எடுங்க. எடுத்துகிட்டு ஆஃப் செட் எடுங்க. இதில் திக்னஸ் வந்து எனக்கு தேவை ஒரு 6 mm அல்லது 10 mm நினச்சிங்கன்னா ஆஃப் செட் போய்த்து கிரியேட் ஆப்ஷன் போய்த்து லைன் போய்த்து ஆஃப் செட் எனக்கு ஒரு 10 mm தேவைன்னு நினச்சிங்கன்னா இதிலேருந்து பிக்ஸ் லைன் கொடுத்து 10 mm இதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஓகே. நெக்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது கிரியேட் ஆப்ஷன் இதை க்ளோஸ் பண்ணுவோம். லைன் க்ளோஸ். இதை ட்ரிம் ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணுவோம். ஓகே, இதையும் வந்து ட்ரிம் பண்ணி விடுங்கள். இது வந்து ஒரு நார்மல் வந்து ஒரு கட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது. இதில் நீங்கள் டெக்கரேஷன் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஃபஸ்ட்டுக்கு இதை நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபைல் சேவ்ஸ் கொடுங்க. ஃபேமிலி டைப் இது வந்து கட்டர் 3 கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ். இதை வந்து ஒரு ப்ரொஜெக்டுக்குள்ளே லோட் பண்ணி அதை எப்படி கட்டரை அப்ளை பண்ணுறேன்னு பார்ப்போம். லோட் நான் ஒரு ஏற்கனவே ஒரு ப்ரொஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண இருக்குது. அதில் போய்ட்டு கட்டர் ஆட் பண்ணி காட்டுறேன். இப்போது இங்கே இந்த ப்ரொஜெக்ட் வந்துட்டு நான் இந்த கட்டரெல்லாம் டிலீட் பண்ணுறேன். 3D இதில் பாருங்கள். இது கட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே லோட் பண்ண ப்ரொஜெக்டில் நீங்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் ரூஃப் வைத்து கட்டர் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் இதில் கட்டர் இருக்குது. ஆல்ரெடி 2 கட்டர் இருக்குது. நான் ஒரு கட்டர் எடுத்து எடிட் ஆகி போய் டூப்ளிகேட் வந்து கிரியேட் பண்ணுறேன். கட்டர் 3 என்று கொடுக்குறேன். ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் வந்து இந்த கட்டரை சேஞ்ச் பண்ணணும். இங்கே கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணது கட்டர் 3 இந்த இருக்குது. இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ கட்டர் ஓகே.
இப்போ நீங்கள் கட்டரிங்க எட் பண்ண வேண்டியது இவரத்தில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. பாருங்கள் நம்ம கிரியேட் பண்ண கட்டர் இங்கே அப்ளை ஆகிறோம். இது ஏன்னா ஒரு 20 mm ரிடியூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் இதில் பேலன்ஸ் போர்ட் அடிக்கிற சிஸ்டம் வரும். அதனால் அந்த தண்ணி வந்து அதுக்குள்ளே வெளிவதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கட்டர் நான் ஓகே. இந்த கட்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து எட் பண்ணுறது. அடுத்து நம்ம அதை ரெஃபரன்ஸ் லெவலில் வச்சுக்கணும். இதை எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணுறான்னு போனீங்கன்னா இதை ornamental ஷேப்பில் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. இப்போ கிரியேட் ஆப்ஷன் போயிட்டு இதில் வந்து லைனில் மட்டும்தான் கிரியேட் பண்ணுவோம். லைன் போயிட்டு எனக்கு இங்கே இருந்து இது ஒரு ornamental ஷேப் தேவைன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் ஆர்ட்ஸ் வடி இருக்கும். ஓகே. இந்த ஷேப்பில் வரணும். இதுலையும் டிசைன் கொண்டு வரணும் நினைச்சிங்கன்னு சொன்னால் கிரியேட் லைன் போயிட்டு எனக்கு இருந்து ஆர்ட்ஸ் ஷேப் எடுத்துட்டு இதை பற்றியும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஆஃப் செட் எடுங்க. ஆஃப் செட் வைத்து ஒரு 10 mm இதை வந்து க்ளோஸ் பண்ணுங்க. ட்ரிம் ஆப்ஷன் போயிட்டு இதுக்கு வந்து நியூ வைத்து லைன் வைத்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ இதே வந்து ப்ரொஜெக்டில் லோட் பண்ணுறேன். இதை வந்து override the existing version. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆல்ரெடி கிரியேட் பண்ணமே இங்கே வந்து இதில் வந்து மாறி இருக்குது. இதுதான் ஒரு கட்டர் கிரியேட் பண்ணுறது. இது வந்து அடுத்தது வந்து கட்டருக்கு போயிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணும்போது கட்டரை கிளிக் பண்ண உடனே எடிட் டைப் பண்ண இங்கே மெட்டீரியல்ஸ் இந்த ஆப்ஷன் இருக்குது. இது போயிட்டு நீங்கள் மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். எனக்கு இதில் வந்து அசெட் மாத்திரன்னா ஓகே. அப்பியரன்ஸ் பெயிண்ட்ஸ் கொடுத்துட்டு எனக்கு இதில் ரெட் கலர் தேவைன்னு சொன்னேன். கொடுத்துட்டு அப்ளை. ஓகே. அப்ளை. ஓகே. ஓகே. ரெட் கலர் எனி டைப் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். இன்னொரு கண்டர் கிரியேட் பண்ணி ஃபேமிலியில் ப்ரொஜெக்ட் லைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு லெசனில் சந்திப்போம்.